உடையார் பாகம் 3 125வது அத்தியாயம் தொடர்கிறது. அந்த செய்தி விரைவாய் இளவரசர் ராஜேந்திரரையும் அருள்மொழியையும் பிரம்மராயரான கிருஷ்ணன் ராமனையும் அடைந்தது. பிறகு சக்கரவர்த்தியிடமும் இந்த செய்தி சொன்னார்கள். நல்லது, அவன் கெட்டிக்காரன், தவறு நம்மீது இருக்கிறது. ஆட்டப்பாட்டங்களில் மனதை பறிகொடுத்து நமது சோழ வீரர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். நமது கோட்டாரத்திலேயே ஒரு யானையை கூட்டி வந்து நமக்கே ஏவி விடுகின்ற ஒரு சாமர்த்தியத்தை அவன் செய்கிறான். கொட்டாரத்தில் காவல் உண்டா? இல்லை. யானை பாகன் என்ன ஆனான்? யானை பாகனுக்கு மயக்க மருந்து கொடுத்து விட்டான். அவன் இன்னும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். சரி, அந்த யானை பாகனை இடம் மாற்று. எவனோ ஒருவன் ஏதோ கொடுத்தால் தின்று விடுவதா? யானை பாகன் அப்படிதான் இருப்பதா? மற்றொரு யானையின் பாகன் என்ன செய்கிறான்? அவன் தேவரடியாரின் நடனம் பார்க்க வந்துவிட்டான். ஏன் வந்தான்? ஒரு யானை பாகன் 2 யானையை பார்க்க போதும் என்பதால் அந்த யானை பாகன் நகர்ந்து வந்து விட்டான். இல்லை, அந்த யானை பாகனையும் அந்த களிரோடு இடம் மாற்று. வேறொரு களிரையும் பிடியையும் இங்கு கொண்டு வர செய். மறுபடியும் எல்லையில் அந்த யானைகள் நடக்கட்டும். நடந்ததை பற்றி யாரும் அதிகம் கவலைப்பட வேண்டாம். இது நல்லது என்றே பல்வேறு விதமாக சொல்லிக் கொண்டிருங்கள். உண்மையில் இது நல்லதா கெட்டதா? எதுவும் இல்லை. தேவரடியார்களுக்கு சூக்ஷமமாய் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் துரிதமாக செயல்படட்டும். பகல் பொழுதுகளில் வீட்டில் அடைந்து கொண்டில்லாமல் எல்லா இடங்களுக்கும் பயணப்படட்டும். குதிரை ஏற்றம் தெரிந்த 10 தேவரடியார்கள் நார்த்தாமலைக்கு பயணப்பட வேண்டும். அங்குள்ள வீரர்களுக்கு நடுவே ஆட்டமோ பாட்டமோ ஆடி முடித்துவிட்டு பல நாட்கள் தங்கியிருந்து அவர்களோடு பேசிவிட்டு இங்கு வர வேண்டும். மறுபடியும் இன்னொரு குழு போக வேண்டும். அதை சீராக அவர்களிடம் செய்ய சொல்ல வேண்டும். புறம்படியில் உள்ள கருமார்களுடைய கிராமத்திற்கும் நெசவாளர்கள் நிரம்பிய சாலியத் தெருவிற்கும் உள்ளாலை அங்காடிகளுக்கும் யானை வீரர்களுக்கும் நடுவேயும் குதிரை வீரர்களுக்கு நடுவேயும் அவர்களை போய் ஆடிப்பாடி மகிழ ஊட்ட சொல்லுங்கள். இதுதான் கோவில் பணி என்று சொல்லுங்கள். கோவில் அருகே வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு தாகத்திற்கு மோர் கொடுக்க சொல்லுங்கள். பிற்பகலில் வந்து அடங்கி அவர்களுடைய வேலைகளை கவனிக்கட்டும். நாட்டியமோ நாடகமோ பழகட்டும். காவல் தளர்ந்திருக்கிறது என்பதுதான் இன்றைய செய்தி சொல்கிறது. காவலை சரிவர செய்ய வேண்டியது சேனாதிபதி பிரம்மராய கிருஷ்ணராமனின் பொறுப்பு. அருண்மொழியின் துணையோடு இதை செய்யட்டும். பக்கத்திற்கு ஒன்றாக பிரிந்து வைத்துக்கொண்டு தீவிரமாக ஈடுபடட்டும். யானை காவலை பழுவேட்டரையர் கவனித்து கொள்ளட்டும். குதிரைகளுக்கான காவலை ஈராயிரம் பல்லவராயர் கவனித்து கொள்ளட்டும். தேவரடியார்களுக்கான காவலை சாவூர் பரஞ்சோதியை ஏற்கனவே நியமித்து விட்டேன். இது தவிர சோழ தேசத்தில் எங்கேயும் எளிதில் போய் வரும்படி சாலைகள் சீரமைக்கும் பணியும் மன்னருக்கு துணையாக போகின்ற சிறு படையும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு கிராமத்திற்கு வந்த வணிகருடைய வண்டி மாடுகளை வரவேற்று அவசியமெனில் நீர் காட்டி உபசரித்து பிறகு அந்த வணிகரை அடுத்த கிராமத்திற்கு போகும் வரை கொண்டு போய்விட வேண்டியது அந்த கிராமத்து தலைவர்களின் பொறுப்பு, அந்த கிராமத்து இளைஞர்களின் பொறுப்பு. இதற்காக அவர்களுக்கு மானியம் வழங்கப்படும். இன்னும் விரிவாக இது பற்றி எனக்கு பேச ஆசை. இன்று உச்சி பொழுதில் நாம் அரண்மனையில் சந்தித்து பேசலாம். சபை குறைவர கூடியிருக்கட்டும். எல்லா முக்கியஸ்தர்களுக்கும் செய்தி போய் சொல்லப்படட்டும். இது அவசரமான
முக்கியமான கூட்டம் என்று சொல்லிவிடு. கோயில் கட்டுவது பற்றி நமக்குள் மறுபடியும் சஞ்சலம் ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்க வேண்டியது என் கடமையாக இருக்கிறது. யானை விழுந்து விட்டது என்று ராஜேந்திரரோ பழுவேட்டரையரோ வந்தியத்தேவரோ நொந்து கொள்ள வேண்டாம். என்னுடைய எண்ணம் என்ன என்பதை மறுபடியும் தெள்ளத் தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். சக்கரவர்த்தி எழுந்தார். தலைக்கோழியின் அருகே போய் மெல்ல அணைத்து கொண்டார். மிக சிறப்பான உபசரிப்பு. உங்களோடு இருந்தது பெரும் புத்துணர்ச்சி. பரஞ்சோதி வந்துவிட்டான். கவலையே வேண்டாம். வீடு கட்டி கொள்வதிலிருந்து எல்லா உதவிகளையும் சாவூர் பரஞ்சோதி பார்த்து பார்த்து செய்வான். பரஞ்சோதி எங்கே? மன்னர் கண்களால் கூட்டத்தை துளாவினார். தொலைதூரம் நின்றிருந்த பரஞ்சோதி மெல்ல அருகே வந்து வணங்கினான். சொன்னபடி செய்ய முடியவில்லை அல்லவா? கட்டையான குரலில் பரஞ்சோதியை பார்த்து மன்னர் கேட்டார். பரஞ்சோதி தலை குனிந்து கொண்டான். அவனை சாதாரணமான ஆள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அவன் சேர தேசத்தில் பயிற்றுவிக்கப்பட்டவன். சோழ தேசம் முழுவதும் சுற்றியவன். உத்தம சோழர் காலத்தில் ரவிதாசன் மகனாக இருந்து பல்வேறு போகங்களை அனுபவித்தவன். அந்த போகங்களை மறுபடியும் பெறுவதற்கே, தன் பிள்ளைகளுக்கு வாங்கித் தருவதற்கே என் வாழ்க்கை என்று சத்தியம் செய்திருக்கிறான். அது வலை எலி. எளிதில் பிடிக்க முடியாது. பசித்தால் மறுபடியும் இந்த பக்கம் வரும். அது வரும் என்று காத்திரு. என் கையில்தான் அது அகப்படும். அது மதுரை நோக்கி போயிருக்கும் என்று நான் தெளிவாக சொல்கின்றேன். அந்த குண்டனை கண்டுபிடிப்பது இனி என் பொறுப்பு. நீ இந்த பெண்களை கண்ணும் கருத்துமாக கவனித்து வா. அதற்கு வேண்டிய எல்லா உதவிகளும் நம் கருவூலத்தில் இருந்து வாங்கிக் கொள்ளலாம். பழுவேட்டரையரே, நான் இப்பொழுது பேசிய அத்தனை விஷயங்களும் உடனடியாக நிறைவேறுகின்றனவா என்று பாருங்கள். உச்சி பொழுதிற்கு அரண்மனைக்கு வந்து சேருங்கள். அரசபையில் பேசுவோம். சக்கரவர்த்தி விருட்டென்று எழுந்தார். தலைக்கோழிகளின் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார். சில பெண்களை கன்னம் வருடினார். எழுந்து வெளியே வந்தார். குதிரை ஏறினார். மெய்க்காவல் படை சூழ, சிறு முரசு முழங்க, எக்காலம் ஊதப்பட அவர் ஊர்வலமாய் அரண்மனை நோக்கி போனார். தெற்கு அலங்கம் தாண்டி மேல் மாட வீதி தாண்டி அரண்மனைக்காக திரும்புகையில் சற்றென்று அவருக்கு நவகண்டம் கொடுத்த வீரனின் நடுக்கல் ஞாபகம் வந்தது. தயங்கி நின்றார். அந்த இடத்திலிருந்து கூட்டத்தை பிளந்து கொண்டு 3 இளைஞர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு பின்னே ஒரு அதிகாரியும் வந்தார். அந்த இளைஞனின் கழுத்தில் உள்ள அரளிப்பூ வாடியிருந்தது. அவன் கண்கள் கலக்கமாகவும் துக்கமாகவும் இருந்தன. மற்ற இளைஞர்கள் பயந்து நடுங்கி கை கூப்பியபடி அரசரை பார்த்தார்கள். குதிரையில் இருந்தபடி அந்த சிறுவனை அருகே அழைத்தார். இது தவறு. இதை செய்ய வேண்டாம். சோழ தேசத்திற்கு உன்னை போன்றவர்களின் உழைப்பு தேவைப்படுகிறது. நீயும் உனது 2 நண்பர்களும் சேனாதிபதியின் மகனான அருள்மொழியை சந்தித்து காந்தலூர் சாலைக்கு எப்படி போவது என்று கேட்டுக்கொண்டு அவரின் வழிகாட்டலோடு அரசாங்க கருவூலத்திலிருந்து ஆளுக்கு 10 பொற்காசுகள் பெற்று குதிரையை வாங்கி போர்க்கருவிகள் பெற்று இங்கிருந்து காந்தலூர் சாலைக்கு பயணப்படுங்கள். அங்கு சேர்ந்து 3 வருடம் படித்த பிறகு மறுபடியும் இங்கு வந்து ராஜேந்திர சோழர் மெய்க்காவல் படையில் சேர்ந்து கொள்ளுங்கள். காந்தலூர் சாலையின் போர்க்கடிகையில் சேர இதுதான் நல்ல வயது. வீணாக உன் உயிரை இழந்து சோழ தேசத்திற்கு இழுக்கு கற்பிக்காதே. போ. காந்தலூர் சாலை கடிகைக்கு
எத்தனை விரைவில் போக முடியுமோ அத்தனை விரைவில் போ. மெல்ல குனிந்து அந்த இளைஞனின் தலையில் கை வைத்தார். 14 வயது நிரம்பிய அவன் உதடு நடுங்க கை கூப்பினான். அவர் கால்களை முத்தமிட்டான். முழங்கால்களை தடவி தலையில் வைத்து கொண்டான். மற்ற இளைஞர்களும் அவ்விதமே செய்தார்கள். சக்கரவர்த்தி நிதானமாக குதிரையை ஓட்டிக்கொண்டு அரண்மனை நோக்கி போனார். அந்த இளைஞன் எல்லோரும் போய் தனித்து விடப்பட்ட போது இந்த இளைஞர்களோடு கைகோர்த்து கொண்டான். இப்படிப்பட்ட அரசருக்காக நான் உயிர் கொடுத்திருக்கலாமடா, ஏன் தடுத்து விட்டார்கள் என்று தெரியவில்லை என்று ஆவேசத்தோடு சொன்ன அந்த மூவரில் ஒரு சிறுவனுக்கு புத்தி நிதானத்தில் இருந்தது. இப்பொழுது என்ன கெட்டுவிட்டது? இந்த உயிர் சக்கரவர்த்திக்குத்தானே. வெறுமே உயிர் கொடுப்பதை விட இந்த உயிரை வளர்த்து, உடம்பை வளர்த்து, சகல திறமைகளையும் வளர்த்து, அவர் அருகே இருந்து காலம் முழுவதும் அவருக்கு பணி செய்து உயிரை கொடுப்பதும் மேலல்லவா? சக்கரவர்த்தி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை நாமும் இருக்க வேண்டும். உரக்க சொல்ல மற்ற இருவரும் அவனை தழுவி கொண்டார்கள். ஒரு அரசனுக்கு, ஒரு தலைவனுக்கு இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கும் வரை அவனை எந்த எதிரியும் எதுவும் செய்ய இயலாது. அந்த இளைஞர்கள் சேர தேசத்தின் காந்தலூர் சாலை கடிகையில் பயிற்சி பெற போகிறார்கள் என்ற செய்தி மெல்ல மெல்ல தஞ்சை முழுவதும் பரவியது. 125வது அத்தியாயம் முடிவடைந்தது.